ராஜஸ்தானில் ஜெய்சால்மாருங்கிற இடத்துல இருக்கிறது தான் குலித்தாரா. இது ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பயங்கரமான பகுதிங்க. இங்கே இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட வீடுகள்னு சொல்கிறாங்க. இங்கே வாழ்ந்து வந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பலிங்கிற பகுதியிலிருந்து இங்கே வந்து பஞ்சம் பொழைச்சவங்க. அதனாலேயே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் புலிவால் ப்ராவின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை விட்டு அந்த கிராம மக்கள் எல்லாருமே போயிட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமமே ஒரு பேய்கள் நிறைந்த ஒரு பகுதியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் MROT சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. வணக்கம், நான் வெற்றி. வாங்க வீடியோ குழப்பலாம். 19ஆம் நூற்றாண்டோட தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குலித்தாராங்கிற கிராமம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயினான ரீசன்ஸ்ன்னு சொல்லப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தண்ணி இல்லாதனால அங்கே இருக்கிற மக்கள்லாம் பஞ்சம் பொழைக்க முடியாமல் பசி பட்டினின்னு அவதிப்பட்டாங்கன்னு, அங்கே இருக்கிற ஜவான் ஒருத்தரோட டார்ச்சர் தாங்க முடியாதனால அந்த ஊர் மக்கள் ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு சொல்லப்படுறாங்க. இந்த காரணத்தை மெயினாக சொல்கிறாங்க. இந்த குலித்தாரா கிராமம் காலியான கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே அமானுஷ்ய சக்திகள் நிறைந்ததாக மாறிடுச்சு. அதனாலேயே அந்த சைட்லாம் மக்கள் போக பயந்துக்கிட்டு அந்த இடத்தையே அவாய்ட் பண்ணிட்டாங்க. சரி, இந்த இடத்த இப்படியே விட்டா அந்த இடம் வீணாயிருன்ட்டு ராஜஸ்தான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2010 இதுக்காக டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுறதுக்காக பிளான் பண்ணி அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்சால்மார் டிஸ்ட்ரிக்ட்ல கரெக்டாக அங்கேருந்து 18 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா குலித்தாராங்கிற கிராமம் இருக்குது. அதாங்க இது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெண் தெய்வத்தை பிரதானமாக வச்சு தான் அந்த காலத்து மக்கள் வழிபட்டு இருக்காங்க. இந்த ஊரில் மொத்தமாகவே ஒரு 3 பெரிய மெயின் ரோடு தாங்க இருக்குது. அதை சுற்றி தான் சின்ன சின்ன தெருகள்லாம் இருக்குது. இத்தினோண்டு ஊராக இருந்துட்டு வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சிங்க. ஆமாங்க, அந்தளவுக்கு அங்கே அமானுஷ்ய சக்திகள் நிறைஞ்சிருக்கிறனால வரவன் போகிறவங்கலாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி இதை வேர்ல்டு ஃபேமஸ் பண்ணிவிட்டாங்க. இந்த குலித்தாரா கிராமத்தோட வடக்கு தெற்கு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பாலடைஞ்ச கட்டடங்கள் மட்டும்தான் இருக்குது. அதே கிழக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறுலேருந்து தண்ணி ஊருக்குள்ளே வர மாதிரி ஒரு வாய்க்கா மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க. அந்த வாய்க்கா இப்போ காஞ்சி கிடக்குதுங்க. அப்புறம் வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு பெரிய ஒரு சுவரவனும் எழுப்பியிருக்காங்க. இங்கே மெயினாக வசிச்சுட்டு இருந்த மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பலிங்கிற பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து பாலிவால் பிராமின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 400க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்துச்சு. அதில் 1600க்கு மேலே மக்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதே 19ஆவது நூற்றாண்டோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே 800க்கும் மேற்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. அந்த 19ஆம் நூற்றாண்டோட கடைசியில் பார்த்தீங்கன்னா வெறும் 37 பேர் தாங்க வாழ்ந்துருக்காங்க. கடைசியாக இவங்க எடுத்த கணக்குப்படி வெறும் 117 வீடுகள் தான் மிச்சம் மீதி இருந்திருக்கு. இந்த குலித்தாரா கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வைஷ்ணவ வகுப்பை சேர்ந்த மக்கள் தான் அதிகமாக வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வைஷ்ணவ வகுப்புனா அந்த காலத்தில் வகுப்பு வரியாக பிரிச்சிருப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணு சிலைகள், மகிஷாசுரவர்தினி சிலைகள், அப்புறம் அங்கங்கே கணேஷாங்கிற ஒரு வார்த்தைகள் எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிள்ளையார்களை ஒரு சிலை வடிவமும் பிடிச்சு வச்சுருக்காங்க. இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் இந்த காளமாட்டு மேலே உட்காந்துருக்கிற தெய்வங்களையும் குதிரை மேலே உட்காந்துருக்கிற தெய்வங்களையும் வச்சு வழிபட்டுருக்கிறதா சொல்லப்படுது. இப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் முனிப்பசாமி குதிரை மேலே உட்காந்துருப்பா இல்லைங்க, அந்த மாதிரி தான் இவங்க அந்த காலத்திலே வச்சு வழிபட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்கே ஒரு நீர் ஆகாரமாக பக்கத்தில் ஒரு நதி ஓடிட்டு இருந்துச்சு. அது பேர் கக்னியாங்கிறாங்க. அந்த கக்னியா நதியிலிருந்து தான் ஒரு டைவர்ஷன் மாதிரி வெட்டி ஊருக்குள்ளே கொண்டு வந்து ஊருக்கே குடிநீர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சில கிணறுகள் வச்சு அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நீராகாரங்கள் ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. விவசாயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு இருந்த அந்த கிராமத்தினால தண்ணி இல்லாமல் சர்வே பண்ண முடியல. அந்த ஒரு காரணத்தினாலையும் 19ஆம் நூற்றாண்டில் நிறைய பேர் இந்த கிராமத்தை விட்டு போயிட்டு தான் சொல்லப்படுது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த காலத்தில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த சலீம் சிங்குங்கிற ஜவான் பார்த்தீங்கன்னா மக்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த ஒரு காரணத்தினாலையும் மக்கள் ஊரை விட்டே ஓடிட்டாங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா இந்த ஜவானுக்கு அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மேலே அதிக ஆசை இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இவனோட 2 காவலர்களை குலித்தாராவுக்கு அனுப்பி அந்த பெண்ணை இது மாதிரி ஜவான் கூட்டிகிட்டு வர சொன்னதா போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காரு. அங்கே போய் அந்த காவலர்கள் 2 பேருமே இது மாதிரி இந்த பெண்ணை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், அடுத்த நாள் காலையில் வந்து கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி ஜவான் சொல்லிட்டு தான் இவங்க கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க. உடனே நைட்டோட நைட்டாக அந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த ஊரை விட்டே ஓடிட்டு தான் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த ஒரு 83 கிராமங்கள் எல்லாமே அந்த நைட்டே காலியாயிருச்சுன்னு சொல்லப்படுது. சரிப்பா, இதெல்லாம் செவிவெளி செய்திகள், இதெல்லாம் கொஞ்சம் உடான்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் 2017 பார்த்தீங்கன்னா ஏபி ராய்ங்கிறவர் இந்த கிராமத்தை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அப்போ அவர் கண்டுபிடிச்சது என்னன்னா, குலித்தாரா அது பக்கத்தில் இருக்கிற 83 கிராமங்களும் ஒரு நிலநடுக்கம் வந்து தான் அழிஞ்சு போயிருக்கு உண்டான ரெக்கார்டு இருக்குது இங்கே. அதில் கிடைச்ச தகவல்களை வச்சு பார்க்கும்போது குலித்தாரா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 83 கிராமங்களும் பூகம்பத்தால் தான் அழிஞ்சிருக்குங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த வீட்டில் இருக்கிற விரிசல்கள், இந்த தூணை இடிஞ்சு விழுந்திருக்க அந்த ஷேப்லாம் வச்சு பார்க்கும்போது
இங்கே கண்டிப்பாக நிலநடுக்கம் தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்னதான் காலநிலை மாற்றத்தால் ஒரு வீடு இடிஞ்சாலும் அந்த அரிப்பெல்லாம் ஏற்பட்டு அது வழியாக அழிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான ஷேப்பில் அது உருவாகாது. இந்த ஒரு எவிடன்ஸை வச்சு தான் சொல்கிறோம், இது கண்டிப்பாக பூகம்பத்தினால தான் அழிஞ்சிருக்கு, இதில் மாற்றுக்கருத்தே கிடையாதுன்னு அடித்து சொல்கிறாங்க. 2010 ராஜஸ்தான் கவர்மெண்ட் இது ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றின பிறகு பார்த்தீங்கன்னா 2011 இந்த பாலிவுட் ஆக்ட்ரஸ் சைஃப் அலி கான் இருக்காரு பாருங்க, அவரோட ஏஜென்ட் வினோத்துங்கிற ஒரு படத்தை முழுக்க ஒரு முக்காவாசி காட்சியை வந்து இந்த கிராமத்தில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2017 தீரன் அதிகாரம் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் ஃபுல்லாக இங்கே தாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராமத்தை பற்றி ஒரு ட்ராவலர் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுட்டு இந்த கிராமத்தில் ஏதோ ஒரு அமானுஷ விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இவருக்கும் கொஞ்சம் கேட்டு ஆர்வமானதுக்கப்புறம் அந்த கிராமத்தை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அந்த கிராமத்துக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடு, கடைகள், மனிதர்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த ரோட்டோட எண்டிங் பாயிண்ட் அந்த கிராமம் தாங்க. அப்படி போய் அவர் வண்டி நிப்பாட்டிட்டு அந்த கிராமத்தோட நடுப்பகுதியில் போய் நிற்கிறாரு. நின்றுட்டு அவர் மனைவியும் அவங்க 2 பேருமே அந்த கிராமத்தை சுற்றி பார்க்குறாங்க. அவர் கேள்வி கேட்க கூட யாருமே இல்லை அந்த இடத்துல. அங்கே அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கடவுளை வச்சு வெளிப்பட்டுருக்காங்க. இவருக்கு ஒரு விதமாக ஏன்னா மனிதர்களே இல்லைங்கிற மாதிரி ஒரு பதட்டமான நிலைமையில் இருந்திருக்காரு. திடீர்னு அவங்களோட மனைவியை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ பின்னாடி இருந்து அவங்கள தள்ளுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சரி நம்ம இங்கே இருக்க வேண்டாம், உடனே வேகமாக இவங்க நடந்து போய் காரில் ஏறி அங்கே அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்நாளே மறுபடியும் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன், அந்த அளவுக்கு அந்த இடம் ஒரு அமானுஷமாக இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் போனது பகலில் தான், அதுக்கே எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ஏற்பட்டுச்சு. நைட்டு போயிருந்தா இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்கும் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச டாபிக் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, அதை பற்றி பேசலாம். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.